Hi friends, welcome back to Alien Vlogs. இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாங்காய் சீசன். ஆனால் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளாடி எல்லாரும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிலர் ஊறுகாய் போட்டால் 1 வீக்கில் கெட்டு போயிடும். ஆனால் சிலர் போடுற ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அவங்க ஏதோ ஊறுகாய் போடுறதுல பயங்கர டேலண்ட்னு நம்ம நினைக்கிறோம். நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் ஊறுகாய் போடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இடையிடையாக 1-2 டிப்ஸ் சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஊறுகாய் போடுறதுல டேலண்டட் ஆகலாம். யாராவது இந்த வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீடியம் சைஸ் மாங்காய் 2 எடுத்திருக்கேன். இந்த மாங்காயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து நீட்டாக வாஷ் பண்ணி அதோட மேல்புறத்தில் வந்து ஈரமே இல்லாத அளவுக்கு ஒரு காட்டன் துணி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சு நீட்டாக அதை வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் மாங்காவோட வெளி தோலை வந்து ரிமூவ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன் தோலோட பண்ணணுன்னா அப்படி பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். மாங்காவோட தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் மாங்காயில் இருக்கிற லைட்டர் அந்த ஈரப்பதத்தை வந்து ஒரு காட்டன் துணி இல்லைன்னா அந்த டிஷ்யூவை வச்சு அதை வந்து லைட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த சைஸுக்கு மேங்கோவை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் ஒன்று மட்டும் கவனிச்சுக்கோங்க, அந்த மேங்கோ கட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிற கத்தி ஆனாலும் சரி, கட் பண்ணி போடுறதுக்கு எடுத்துருக்கிற பாத்திரம் ஆனாலும் சரி, அதில் வந்து ஈரப்பதமே இருக்கக்கூடாது. மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் காயத்தூள். ஊறுகாய் நல்ல ரெட் கலரில் இருக்கணும்னா மட்டும் இதை போடுங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய். இது ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி போடல. ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாய் அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து வேகிற வரைக்கும் ஒரு 1 மினிட்டு அதை அப்படி விட்டுருங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாத்தூள், இதில் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. இவ்வளோத்தையும் சேர்த்து போட்டு லைட்டாக அதோட ரா ஸ்மெல் மாறுறது வரைக்கும் அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட்டில் அந்த மசாலாவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்போட அளவு வந்து பார்த்துக்கோங்க. தேவைன்னா இப்போ சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதிக நாள் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணுங்கள். மெயினாக கவனிக்க வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, எப்போவுமே இந்த ஊறுகாய் மட்டும் இல்லை, எந்த ஊறுகாய் பண்ணாலும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக ஊறுகாய்க்கு மேலே வந்து நிற்கிற மாதிரி விடுங்க. நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ணும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஈஸி, ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் இதை ட்ரை பண்ண ஃபோட்டோவை என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ பை, டேக் கேர்.